ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ டைமுக்கு மழை பெய்யும் போது சூடாக இந்த மாதிரி வெங்காய பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். வெங்காய பஜ்ஜி செய்கிறதுக்காக 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவு அதிகமாக வேணால் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துறேங்க. இது நீங்கள் ஓமம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு இருந்தால் சரியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க. ஸ்டவ் மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன். ஆனால் எண்ணெய் காஞ்சோட்டி தான் போடணும். எண்ணெய் காயாமல் போட்டோம்னா பஜ்ஜி ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிருங்க. ஒரு டைமுக்கு எத்தனை போட முடியுமோ 4 போட முடிஞ்சால் நீங்கள் 4 போட்டுக்கலாம். இது எத்தனை சாப்பிட்டாலும் திகட்டாதுங்க. இதோட நம்ம ஒரு டம்ளர் டீ வச்சு இந்த பஜ்ஜியும் இதையும் சாப்பிடும் பொழுது இந்த பஜ்ஜி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி மழை சீசனில் டீயும் அதோட வெங்காய பஜ்ஜி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.